அனைவருக்கும் வணக்கம். நான் யோகாசன பயிற்சி ஆசிரியர் மோகன். இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால், மூச்சு பயிற்சி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். மூச்சு பயிற்சி எப்படி செய்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதோடத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இந்த மூச்சு சுவாசம் சரியான முறையில் சீராக இயங்கினா தான் நம்மளோட நுரையீரல் நச்சுக்களை வெளியேற்றி நல்ல சுவாசத்துக்கும் நச்சுக்களை வெளியேற்றி நல்ல சுவாசத்தை ஏற்படுத்தி தரும். அப்போ மூச்சு பயிற்சி செய்கிறதுனால நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு நாங்கள் போகலாம். மன அமைதி கிடைக்கும், நல்ல நிம்மதியான நித்திரை வரும். தலைவலி, சைனஸ் ப்ராப்ளம், நோய் எதிர்ப்பு சக்தி, இது இவ்வளவும் சிறப்பாக நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த மூச்சு பயிற்சியை எவ்வாறு செய்வது என்பதை முதல்ல நாங்கள் இப்போ பார்ப்போம். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அது கொஞ்சம் நெஞ்சமில் நிறையவே நம்ம சொல்லலாம். அப்போ நலம் தரும் இந்த நாடி சுற்றியை நாங்கள் எப்படி செய்கிறதுன்ற ஒரு விஷயத்தில் நம்ம உடலில் 72,000 நாடி நரம்புகள் இயங்குறதாக நமது முன்னோர்கள் அனுபவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த 72,000 நாடி நரம்புகளில் நமது உடல்நிலையில் இரத்த ஓட்டம் எவ்வாறு உள்ளது, வெப்ப ஓட்டம், மூச்சு ஓட்டம், இது மூன்றும் சரியான அளவுகளில் இயங்குதா என்ற விஷயத்தை பார்க்கணும். அப்போ சரியான அளவுகளில் அது இயங்குனா நம்மளோட உடல் ஆரோக்கியமாகவும் மனம் மகிழ்ச்சியாகவும் அன்றைய நாள் நல்ல ஒரு நாளாகவும் அமையும். ஓகே, அப்போ அது நாம் அந்த மூச்சு பயிற்சியை செய்கிறது எப்படி? மூச்சு பயிற்சிகள் 2 படிமுறைகள் இருக்குது. ஒன்று முதல் படிமுறை, 2ஆம் படிமுறைன்னு சொல்லி இருக்குது. இப்போ இதை செய்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், மூச்சு பயிற்சின்றது எல்லா நேரமும் நம்ம செய்யக்கூடாது. எல்லா நேரமும் இது செய்கிறது. ஒன்று விடிய காலை அதிகாலை 4 மணி தொடக்கம் 7 மணிக்குள்ளையில் இந்த மூச்சு பயிற்சியை முடிச்சிடணும். அப்படி இல்லையா, பின்னேரம் 4 மணிலிருந்து 7 மணிக்கிடையில் இந்த மூச்சு பயிற்சியை முடிச்சிடணும். அதுக்கு பிறகு செய்யக்கூடாது. இந்த மூச்சு பயிற்சியை செய்யும்போது நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு செய்யக்கூடாது. சரியா? நாங்கள் இந்த பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்பு எந்த ஒரு உணவுகளையும் நம்ம கொள்ளக்கூடாது. 3 மணி நேரத்துக்கு பிறகு தான் அந்த பயிற்சியை நாங்கள் செய்யணும். அதுக்கு முதல் உணவு கொண்டு செஞ்சால் இதில் எந்த விதமான பயனும் இல்லை, பலனும் கிடையாது. அப்போ விடிய காலையிலையும் பின்னேரமும் கட்டாயம் இந்த பயிற்சியை நாங்கள் செய்கிறதுனால எந்த விதமான பிரச்சனை, ஒரு நாளைக்கு 2 தடவை செய்யலாம். காலையிலையும் செய்யலாம், பின்னேரமும் செய்யலாம். மூச்சு தானே. வலது நாடி இடது நாடி என்று சொல்லி நமக்கு 2 இருக்குது. வலது நாடியை மூடிக்கொண்டு வலது நாடி இடது நாடி 2 இருக்குது. இதில் நம்ம வலது நாடியை மூடிக்கொண்டு இடது நாடியால் மூச்செடுத்து எப்படி கொடுறது, இடது நாடியை மூடிக்கொண்டு வலது நாடியால் மூச்செடுத்து எப்படி கொடுறதுன்ற விஷயத்தை இப்போ நாங்கள் பார்ப்போம். ஓகே, இதில் ஆசனம் செய்கிறதுக்கு இந்த ஆசனம் செய்கிறதுக்கு முதல்ல 2 நிலைகளே இருக்கலாம். ஒன்று என்னோட சொல்லி சொன்னால் வஜ்ராசனம் இப்படிங்கிறது கொள்ளலாம். இன்னொன்று பத்மாசனம், கால்களை மேலே போட்டுக்கொண்டு இருந்து கொள்ளலாம். ஏன் என்று சொன்னால், இந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது முள்ளந்தண்டு கழுத்து நேர் நிமிடங்களில் இருக்கணும். வளைஞ்சி குனிஞ்சி இப்படியெல்லாம் செய்யறாது. நேர் நிமிடங்களில் இப்படி இருந்தால் இந்த பயிற்சியை நாங்கள் மேற்கொள்ளணும். மற்றது வஜ்ராசனத்தில் இருக்க முடியாதாக்கள், பத்மாசனத்தில் இருக்க முடியாதாக்கள், வயது ஆட்கள் ஒரு கதிரை எடுத்துக்கொண்டு அதில் சார்ந்திருந்து நேராக உள்ளந்தண்டு நேராக வச்சு இதை பயிற்சி செய்யலாம். அதனால் எந்த தப்பும் கிடையாது. ஓகே, அந்த பயிற்சியை செய்கிறதுக்கு நாங்கள் போவோம். முதல் நமது உள்ளந்தண்டு கழுத்து நேர் நிமிடத்தில் இருந்துட்டு இந்த நிலையில் இருக்கும். நான் இன்றைக்கு இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். வஜ்ராசனம் இல்லை, சரியா? இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு அந்த இதை செஞ்சு காட்டுறோம். ஓகே, இடது கையில் சின்முத்திரை, வலது கையில் விஷ்ணு முத்திரை. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த ஓகே, அப்போ இடது கை நாங்கள் சின்முத்திரை, வலது கை விஷ்ணு முத்திரை எப்படி எடுத்துக்கொள்கிறோம். எடுத்துக்கொண்டு இதில் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், வலது பக்க நாசி துவாரத்தை நம்மளோட பெருவிரலால் மூடிக்கொண்டு இடது பக்க நாசியால் நல்லா காற்ற மூச்சு உள்ளுக்கு எடுத்து நாசி துவாரத்தால் இடது பக்கம் நாசி துவாரத்தால் நல்லா மூச்சு எடுத்துக்கொண்டு அதே இடது பக்க துவாரத்தால்
திரும்ப மறுபடியும் விடணும். பாருங்க, செஞ்சு காட்டுறோம்னா கண்களை மூடி செய்யலாம். இவ்வாறு இடது பக்க நாசி துவாரத்தால் 10 தடவைகள் நீங்கள் மூச்சை எடுத்தெடுத்து மேலே எடுத்தெடுத்து உள்ளுக்கு எடுத்தெடுத்து கீழே விடணும். விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் 10 தடவை. இது முதல் படிமுறை. இப்போ என்ன செய்யணும் சொன்னால் மோதிர விரலால் நாங்கள் இந்த பக்கம் செய்ய போகிறோம். இந்த வலது பக்கம் மூக்கு இதே மாதிரி 10 தடவை செய்யணும். இதை பாருங்கள், மோதிர விரலை இப்படி வச்சுக்கொண்டு இது இந்த மூக்கை இப்படி அடைச்சிக்கொண்டு இவ்வாறு இடது பக்கம் 10 தடவையும் வலது பக்கம் 10 தடவையும் நாங்கள் இதை முதல் கட்ட ஆரம்ப கட்ட பயிற்சியாக இதை செய்யணும். இப்போ அடுத்த கட்டம் நான் உங்களுக்கு என்ன செய்ய சொல்ல போகிறோம்னு சொல்லி சொன்னால், அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளோட வயிறு இருக்குல்ல, இந்த வயிறை ஒரு